தங்கராஜ் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாரு. சரின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பாக ரேவதிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், சொல்லுங்கள் டாக்டர், ரேவதிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து ரிப்போர்ட்னாவே பிரச்சனை தானாங்க, உங்கள் ஒய்ஃபுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, அவங்க நல்லா இருக்காங்க, எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படி சொல்லி சொன்னோன்னே செம்ம டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து நல்லா பார்த்து சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு. நல்லா தாங்க பார்த்து சொல்கிறேன், ஏன் உங்கள் ஒய்ஃப்க்கு ஏதாவது வரணும்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படிலாம் ஒன்று டாக்டர், நான் ஏன் அப்படியே நினைக்க போகிறேன், இல்லை அவளுக்கு மேபி இருக்கும்னு நான் நினச்சேன், நீங்கள் நினச்சதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, அவங்க ஆரோக்கியத்தோடு இருக்காங்க, பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எல்லாமே கம்மியாக தான் இருக்குது, சுகர் பிபி இது எதுவுமே கிடையாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே டென்ஷன் ஆகிறாரு. சரிங்க டாக்டர் நல்ல விஷயம் தான் அப்படின்னோடனே, நான் சொன்னேன் இல்லைங்க எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தான் தேவையில்லாமல் எடுக்க வச்சிங்க அப்படின்னோடனே, சரி சரி விடு அப்படின்றாரு. சரி எனக்கு பாருங்கள் டாக்டர் அப்படின்னோடனே, உடனே பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே கூடி போயிருக்குங்க, அதனால் வந்து ரெகுலராக நீங்கள் மாத்திரை எடுத்துருக்க வேண்டியது இருக்கும், பிபி அதிகமாக இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு செக்கப் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன், உப்பு சக்கரெலாம் அதிக லெவலில் இருக்குது அப்படின்னு நம்மலாம் சொல்லிகிட்ருக்காரு. அது என்ன கேட்டுட்டு அதிர்ஷ்டம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க டாக்டர், ஆமாங்க ஒரு ஸ்கேன் எடுத்துகிறேன் அதையும் எடுத்துருங்க, நீங்கள் நான் ஏற்கனவே உங்களை வார்ன் பண்ணியிருந்தேன் நீங்கள் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் இப்போ எடுத்துக்கிறீங்களா, ஆமாம் டாக்டர் தினமும் ஒரு எடுத்துக்கிறாருன்னொன்னே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க ரேவதியை, முறைக்கிறாரு தங்கராஜ். சொன்னால் கேளுங்க தங்கராஜ், இதெல்லாம் வேண்டாம் சொன்னால் கேளுங்க, இப்போ இருக்க டைமில் உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, இந்த ஏஜில் உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், அப்புறம் பின்னாடி நீங்கள் தான் ஃபீல் பண்ணுவீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நிறுத்துறது தான் நல்லது அப்படி சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்ணிவிட்டு மருந்து மாத்திரை எழுதி கொடுத்துட்டு போகிறாரு. இங்கே தங்கராஜ் அப்படியே டென்ஷனாக இருக்க. ரேவதி வந்து நாங்கள்லாம் சொன்னால் நீங்கள் கேட்கல, பார்த்தீங்களே எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு, என்ன உனக்கு எதுவும் இல்லை எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அதனால் இப்படி பேசுறியா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, கரெக்டாக அங்கே வராரு சுரேஷை பார்த்துட்டு வாடா அப்படின்னோடனே, என்னாச்சுக்கா இதாக பிரச்சனையா அப்படின்னோடனே, இல்லைடா மாமாவுக்கு தான் உப்பு சக்கரை லெவல்லாம் கொஞ்சம் கூடி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்கடா, ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாரு சாப்பிட்றாரு இல்லையா, அதனால தான் அவருக்கு அந்த பிரச்சனை ஏதோ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எடுக்க சொல்லியிருக்காங்க. என்னம்மாம்மா என்னாச்சு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை டாக்டர்னா அப்படி தான் ஏதாவது சொல்லுவாங்க, அதுக்கெலாம் ஒரு விஷயமா, நான் பார்த்துக்கிறேன்டா மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள வேலைக்கு போகாமல் திடீர்னு நீங்கள் வந்திருக்க, வேலைக்கு போகிற டைம் ஆச்சு, இல்லை பர்மிஷன் போட்டிருக்கேன், பர்மிஷனா எதுக்கு அப்படின்னோடனே, வேறு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து மதிக்கு ஒரு வந்து வேலைக்காக இன்டர்வியூ இருந்தது, அதனால் விட்டுட்டு வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னோடனே, என்னடா சொல்கிற மதி வேலைக்கு போகிறாளா, எங்கே போகிறா அப்படின்னோடனே, உடனே வந்து யோசிச்சுட்டு, மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தனியாக அப்படின்றாங்க. சரிடா ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு பேச போகிறாங்க. மாமா ஒரே ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன், என்னடா என்ன விஷயம், ஏற்கனவே மதியோட வேலையை நீங்கள் தான் வந்து ஏன் உனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சா, உனக்காக தான்டா இதெல்லாம் பண்ணேன், நீ நல்லா இருக்க தான் பண்ண, இப்போ உன்னையா இன்டர்வியூக்கு எடுத்து மணியை கூட்டின்னு போக சொன்னது, ஏன்டா இப்படி தேவையில்லாத வேலை பண்ணுற, உன் தலையில் நீயே மண்ணை வரி போட்டுக்கிறேன், மதியெல்லாம் வேலைக்கு போவேனாடா, அதனால தானே மாமா இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கேன், அவள் போகக்கூடாது தானே, அவளே இன்டர்வியூக்காக விட்டுருக்க, மாமா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க மாமா, நீங்கள் பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, மதி எதுக்காக மாமா வேலைக்கு போவேனா இருக்கணும், அவள் வேலைக்கு போட்டும் மாமா அப்படின்னோடனே, இங்கே பாடுறா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, பொம்பளைங்க நம்ம கைக்கு கீழே தான் இருக்கணும், நம்ம கையில் மேலே வளரவே கூடாது, அவங்க எப்போவுமே நம்ம கைக்குள்ளே அடக்கமாக இருக்கணும்டா, அது கூட தெரியாதா, பொண்டாட்டி எப்படி வச்சுங்க உனக்கு மாமா சொன்னதில்லை, இங்கே பாடுறா வேலைக்கு போகாமல் இருக்கிறது தான் நல்லதுடா, இல்லை மாமா எனக்கு இந்த விஷயத்தில் விருப்பம் இல்லை, மதி வேலைக்கு போட்டும் மாமா, அவளை நீங்கள் எந்த தொலையும் பண்ணாதீங்க, நான் ஏன் வந்தேன்னா இந்த வேலையிலும் மதிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது மாமா அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. என்னடா நான் உன் நல்லதுக்கு செஞ்சால் நீ எனக்கே அட்வைஸ் பண்ணுறியா, இல்லை மாமா நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட்டாக தான் கேட்குறேன், ப்ளீஸ் மாமா இதுக்கப்புறம் மதியோட விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு ஒன்று செம்ம டென்ஷனாக தங்கராஜ். ஓ இந்தளவு ஆயிடுச்சா இவனுக்கு, தங்கராஜ் சுரேஷ் போனோன்னு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. எவ்வளோ தைரியமாக இருந்தால் என்கிட்ட இப்படி பேசுவான், அந்தளவு ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாக்கியராஜாக தான் இருக்கும், பாக்கியராஜ் தான் இவனுக்கு ரொம்ப சீவி விட்டுருப்பான் அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு.